ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 9 சொல்யூஷன்ஸ் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். marks. இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிறத மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் மோலாலிட்டி. இந்த கொஷினுக்கு வந்து புக்கில் ஆன்சர் இருக்குது, ஆனால் அவங்க வந்து ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, டெஃபனேஷன் கொடுக்கல. இங்கே டெஃபனேஷன் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் மோலாரிட்டி, அதுக்கு ஆன்சர் இதுதான். தேர்டு கொஷின் நார்மாலிட்டி, அதுக்கு ஆன்சர் இதுதான். ஃபோர்த்து கொஷின் ஃபார்மாலிட்டி, அதுக்கு ஆன்சர் இதுதான், காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷன், அதுக்கு ஆன்சர் இதுதான். இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க, டெஃபனேஷன் மட்டும் தான் இருக்காது. நெக்ஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 34ல் பார்ட்ஸ் பெர் மில்லியன். இந்த கொஷினுக்கு ஆன்சர் இதுதான், இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். நம்பர் 35 அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஸ்டாண்டர்டு சொல்யூஷன்ஸ், 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது ஃபுல்லாக. சேம் பேஜில் ஸ்டாண்டர்டு சொல்யூஷன், அதுக்கு ஆன்சர் இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட், இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 36 சால்யூபிலிட்டி, இதிலேருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த சால்யூபிலிட்டி, இந்த 2 லைன்ஸ். பேஜ் நம்பர் 38ல் ஹென்ரிஸ் லா, இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இந்த எக்ஸ்பிரஷன் வரைக்கும். பேஜ் நம்பர் 40 லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா, இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 41 வேப்பர் ப்ரெஷர், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 43 ரவுல்ஸ் லா, இந்த 2 லைன்ஸ் எழுதிக்கோங்க, எழுதிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 45 கம்பேரிசன் ஆஃப் ரவுல்ஸ் லா அண்ட் ஹென்ரிஸ் லா, இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 46 கண்டிஷன்ஸ் ஃபார் ஐடியல் சொல்யூஷன், இந்த 3 பாயிண்ட்ஸ். சேம் பேஜில் கண்டிஷன்ஸ் ஃபார் நான் ஐடியல் சொல்யூஷன், இந்த பேரா ஃபுல்லாக எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 49 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 52 இபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 54ல் க்ரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 55 ஆஸ்மோசிஸ், இதிலேருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 56ல் வாண்ட் ஹாஃப் ஈக்குவேஷன், இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஐசோடோனிக் சொல்யூஷன், இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 57 ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 58 வாண்ட் ஹாஃப் ஃபேக்டர், இதிலிருந்து இது வரைக்கும், ப்ளஸ் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. லாஸ்ட் கொஷின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐடியல் சொல்யூஷன் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். இந்த கொஷினுக்கு வந்து புக்கில் ஆன்சர் இல்லை, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன், இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 50ல் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஃப்ரம் ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 54 டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் ஃப்ரம் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்,
ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது 5 மார்க்கில் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 56 டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஃப்ரம் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், இதிலிருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். பேக்கில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லா கொஷினும் தான் இது வரைக்கும். சில கொஷின்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துருப்போம், மீதி சில கொஷின்ஸ்க்கு இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். புக் பேக்கில் செகண்ட் கொஷின், வாட் இஸ் எ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வாட் இஸ் ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்? அதுக்கு ஆன்சர் இது தான், காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹென்ரிஸ் லா. ஹென்ரிஸ் லா நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம், இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. 34th கொஷின், ஸ்டேட் ரவுல்ஸ் லா அண்ட் அப்டைன் எக்ஸ்பிரஷன் ஃபார் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் when non-volatile solute is dissolved in solvent. நம்ம ரவுல்ஸ் லா ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதோட எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். இது வரைக்கும். 35th கொஷினுக்கான ஆன்சர் இது தான், 2 பாயிண்ட்ஸ். 36th கொஷின், 37th கொஷின்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ 38th கொஷின், அதுக்கு ஆன்சர் இது தான். நெக்ஸ்ட்டு 39th கொஷின். இப்போ புக் பேக் கொஷின்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்து. லெசனை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாமே தான் பார்த்தாகணும். ஏன்னா வந்து 99% வந்து ப்ராப்ளம்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 9th லெசன்லேருந்து தான் இருக்கும். அதனால் இது எல்லா கொஷினுமே வந்து ஏதோ ஒரு கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக வந்திருக்கும். அதனால் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. 40th கொஷின்லேருந்து 47th கொஷின் வரைக்கும் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான். பேஜ் நம்பர் 32ல் மோலாரிட்டி, நார்மாலிட்டி, அதுக்கெலாம் இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த சம்ஸு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபார்மாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், மாஸ் பர்சன்டேஜ், இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்க சம்ஸு. பேஜ் நம்பர் 34ல் வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், பார்ட்ஸ் பெர் மில்லியன், இந்த இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 35ல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1, பேஜ் நம்பர் 40ல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2, பேஜ் நம்பர் 51ல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 3, பேஜ் நம்பர் 53ல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 4, பேஜ் நம்பர் 54ல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 5, பேஜ் நம்பர் 57ல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6, பேஜ் நம்பர் 59ல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 7. இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளம்ஸ்லையுமே கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் 9th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 10th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.